ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதிக்கு பெர்மனன்ட் கிடைக்க போகுதுன்னு நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பிரின்ஸிபல் ரூம்லேருந்து மதியம் வர சொல்கிறாங்கன்னு மதியம் போகிறாங்க. போன உடனே அங்கே ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து தனக்கு பெர்மனன்ட் கிடைக்க போகுது அதை தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சி பயங்கர சந்தோஷமாக உட்காடுறாங்க. அங்கே பிரின்ஸிபலும் ஒரு லெட்டரை எடுத்து நம்ம மதி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு, இங்கே பாருங்க அழகுமதி, நீங்கள் இந்த காலேஜுக்கு எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர்னும் எனக்கு தெரியும். அதனால் உங்களை என்ன காரணம் சொல்லி இந்த காலேஜை விட்டு போக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சில காரணங்களால் உங்களை இந்த வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதியால் தாங்கவே முடியல. இங்கே பாருங்க சார், என்னை எதுக்காக வேலையை விட்டு தூக்கணும், என்ன காரணம், இங்கே பாருங்க அழகுமதி, அந்த காரணத்தெல்லாம் கேட்காதீங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எங்களை மன்னிச்சிருங்க. இது தன்னிச்சையாக நான் மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது, எல்லாருமா சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே நம்ம அழகுமதிக்கு பயங்கர அழுக, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஸ்டூடெண்ட் முன்னாடியே அழுதுகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு அழகுமதி கிட்ட, மேம் இங்க பாருங்க மேம், என்ன மேம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த விஷயத்தெல்லாம் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே கதி கலங்கி போயிடுது. இங்க பாருங்க மேடம், நீங்க இல்லாத காலேஜ்ல எங்களால் இருக்க முடியாது, நீங்க இந்த வேலையை விட்டு போகக்கூடாது, நாங்க போகவும் விட மாட்டோம், நாங்க இதை போராட்டம் லெவலுக்கு கொண்டு போவோம், நீங்க இந்த வேலைக்கு வர வரைக்கும் நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜ் முழுக்க எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டேயும் சொல்லி போராட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, அதாவது ஒரு ஸ்டாஃபை இங்கேருந்து எடுத்தால் அது எங்களோட முடிவு, அதாவது படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை, இவங்க இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் தான் முடிவு எடுக்கணும், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல எழுந்து படிக்கிற வேலையை போய் பாருங்கள், எக்ஸாம் வேறு நெருங்கிட்டே இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பிரின்ஸிபல் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட ஸ்டூடெண்ட் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் அழகுமதி மேடம் இந்த காலேஜுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது போலீஸ் லெவலில் போயிடுது. போலீஸ் லெவலில் போனதுனால இந்த கேஸ் நம்ம சுரேஷ் ஹேண்டில் பண்ணுறாங்க. போய் என்ன விஷயம் ஏது என்னன்னு விசாரிக்கவும் நம்ம அழகுமதியை வேலையை விட்டு தூக்கிட்டதா அதாவது சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே பயங்கர ஷாக்கில் தான் நம்ம சுரேஷ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சார், ஸ்டூடெண்ட் யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் எப்படியாவது அவங்க கிட்டே பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் யார் வந்தாலும் இந்த கேஸை நான் விடவே மாட்டேன், கண்டிப்பாக எங்கள் அழகுமதி மேடம் காலேஜுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சுரேஷுக்கு ஞாபகத்துக்கு வருது, மாமா தான் இதில் ஏதாவது பண்ணியிருக்கணுமோ, மாமாவை சும்மாவே விடக்கூடாது, இந்த விஷயத்தில் எதுவுமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இங்கே பாரு சுரேஷு, நீ மட்டும் உங்கள் மாமாவை எதிர்த்து பேசாமல் இருந்தனா கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். உன்னோட மாமாவை எதிர்த்து ஒரு முறை நில்லு, உன்னோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா மாறுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்த உடனே நம்ம அழகுமதி பக்கத்துல அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவமா அழகுமதியை கூட்டிக்கிட்டு நம்ம சுரேஷோட வீட்டுக்கு நம்ம தங்கராஜோட வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம தங்கராஜை பார்த்து, இங்க பாருங்க மாமா, என்ன மாமா வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு நம்ம தங்கராஜை பார்த்து கேட்கவும், வா சுரேஷ், என்ன வந்ததும் வராததுமா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு கேட்குற, நான் என்ன பண்ணேன், இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, எதுக்காக அழகுமதி விஷயத்தில் அவளோட வேலை விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சுரேஷ், நான் தான் அவங்க காலேஜுக்கு போயிட்டு இனிமேல் அழகுமதியை வேலைக்கு வரமாட்டா, அவளை இந்த வேலையை விட்டு தூக்குங்கன்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அழகுமதிக்கு பயங்கர ஷாக். இங்கே பாருங்க மாமா, இதை நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்த அழகுமதியை நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்ட அழகுமதிக்கு பயங்கர சந்தோஷம், எனக்காக அவங்க மாமாவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, முதல்ல நீங்கள் யார்கிட்ட பேசி அழகுமதியோட வேலையை போக வச்சிங்களோ அவங்க கிட்ட பேசி திரும்ப
அழகுமதி அதே வேலைக்கு போகிற மாதிரி நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா கண்டிப்பாக இங்கே வேற மாதிரி பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுரேஷ், மாமாவோட பேச்சை எதுவுமே தட்டாமல் கேட்குற நீ இப்போ பொண்டாட்டிக்காக வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டியா? இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தில் நான் யாரை பேச்சும் கேட்குறதா இல்லை. முதல்ல நீங்கள் மதிக்கு போன வேலையை திரும்ப வர வைப்பீங்களா மாட்டீங்களா? இல்லைனா கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் அடிச்சிடுறாங்க. என்ன சுரேஷ், மாமா மேலே கையை நீட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே சுரேஷ், இப்போ தானே நீ சரியாக முடிவெடுத்து நல்லா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னோட மாமா பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுடா. நீ இனிமே அவரோட பேச்சை கேட்கவே கேட்காத. அவர் பேச்சை கேட்கலன்னா நீயும் மதியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வுங்க. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால உன்னோட வாழ்க்கையாச்சும் நிம்மதியா இருக்கட்டும்டா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ரேவதி இருந்துட்டு, ஏங்க என்னங்க, எதுக்காகங்க அழகுமதியோட வேலையில் போய் கை வச்சிங்க? அவள் வேலைக்கு போகிறதும் போகாததும் அவளோட இஷ்டம். அவள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அந்த வேலைக்கு போயிருப்பா. அதை கெடுத்து வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்தில், இங்கே பாருடி, என்ன குடும்பமாக என்கிட்ட வந்து எதிர்த்து நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க. முதல்ல மதியோட பிரச்சனையை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சுரேஷும் பயங்கர கோவமாக பேசுகிறத பார்த்துட்டு தங்கராஜ் இருந்துட்டு பிரின்ஸிபல் கால் பண்ணி மதியோட வேலையை திரும்ப கொடுத்துருங்க, அதே மாதிரி அவளை பர்மனண்ட்டும் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மதிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. தனக்காக ஒரு விஷயத்த தான் புருஷன் இப்படி முதலையாக நமக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எனக்காக நீங்கள் உங்கள் மாமாவை எதிர்த்து இவ்வளோ பெரிய விஷயம் எனக்காக பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்த உடனே நம்ம சுரேஷுக்கு அப்படியே ஆகாயத்திலேயே பறக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு சுரேஷே, நான் இங்கே பாரு தங்கராஜே, நான் உன்கிட்ட படித்து சொன்னேன், இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்காகவும் எதுவும் பண்ணாதடான்னு. ஒரு நாளைக்கு 100 முறை ஃபோன் பண்ணி உன்னை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாத்தியா, உன்னை வேற யாரோ நினச்சி உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் மேலே கையை வச்சு எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு, அவங்களும் நம்ம குடும்பம் நினைச்சது தாமா என்னோட தப்பு. இவளோட குடும்பத்தை என்னோட குடும்பமா நினைச்சு நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாத்தியா, அதுதான் என்னோட பெரிய தப்பே. இனிமே அந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன். இனிமே அந்த வீட்டில் இருக்கிற யாரு கூடயும் பேசவும் மாட்டேமா. கவலையே படாதீங்க. இங்க பாருடி, நீ எப்பவுமே இனிமே அந்த வீட்டுக்கு போகவே முடியாது. என் கூட வாழணும்னு நினைச்சனா நீ இங்கே இரு, அப்படி இல்லையா இப்பவே போய் கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் சுரேஷுக்கும் ஒரு பிரச்சனைனா என்ன எதுக்காக என்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க? உங்களோட பர்சனல் பிரச்சனைக்காக நீங்க என்ன பழி வாங்குறது நியாயமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க அழகுமதியோட வேலையை எதுக்காக போக வச்சிங்க? இது ரொம்ப பெரிய தப்புங்க. நீங்கள் பண்ணது தப்பு தானே. நீங்கள் பண்ணது தப்பாக இருந்ததுனால தானே சுரேஷ் வந்து உங்களை கேள்வி கேட்டான். அவன் கேட்டதில் தப்பே கிடையாதே அப்படின்னு சொல்லவும், பாருங்கம்மா, அவளோட வாய் எவ்வளோ திமிராக மாறிடுச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த திமிரு பிடிச்சாலோ தான், அந்த திமிரு பிடிச்சவ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்பத்துலேருந்து இவளும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாமா. இனிமே இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நியாயத்தை யார் வேணாலும் பேசலான்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க நியாயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அழகுமதிக்கு கால் பண்ணி, அதாவது அழகு மலருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. மலர் இருந்துட்டு, என்ன ரேவதி சொல்ற, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? நீ சொல்றத கேட்டாவே எனக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் பதறுது. இனிமே தங்கராஜனை சுரேஷை சும்மா விடுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவரு பயங்கரமா கத்துக்கிட்டே தான் இருந்தாரு அண்ணி. ஆனா அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? எப்படா சுரேஷ் அவனோட சுய முடிவில் இருப்பான்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இவரோட பேச்சை கேட்கறதுனால தான் அவனோட வாழ்க்கையே நாசமாக போய்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். அது இப்போ நடந்துருச்சு. அழகுமதி நடத்தி வச்சுட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அண்ணி. இங்கே பாரு ரேவதி, இனிமேல் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த விஷயம் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். இந்த பிரச்சனையை நினச்சாவே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லவும், அண்ணி இங்கே பாருங்க அண்ணி,
ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் வீட்டில் ஏதாவது மாற்றமும் வரும். பரவாயில்ல விடுங்க அண்ணி. மதி வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயமா மாறிக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு மாதிரி சுதந்திரமாக இருப்பீங்க அண்ணி, கவலைப்படாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ரேவதி, நான் இப்படியே இருந்து பழகிட்டேன். ஆனால் மதியால் இப்படியே இருக்க முடியாதுல்ல, அதனால தான் அவள் எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மதியை கூட்டிகிட்டு காலேஜுக்கு போயிடுறாரு நம்ம சுரேஷ். போன உடனே பிரின்ஸிபல் இருந்துட்டு பிரின்ஸிபல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், யார் மதியோட வேலையை போக வைக்க சொன்னாங்களோ அவங்களே திரும்ப ஃபோன் பண்ணி உங்களுக்கு வேலையை திரும்ப கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதனால் மதிக்கு திரும்ப வேலையை கொடுத்து ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுங்கள். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்களோட மனசையும் எங்கேயுமே தளர விடக்கூடாது. அவங்க எல்லாரும் படித்து நல்லபடியாக பாஸ் ஆகணும். அதனால தான் அது ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் சார், நாங்கள் அழுகுமதியை இந்த காலேஜை விட்டு போக வைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனால் எங்களோட அதாவது எங்களோட ஸ்பான்சர்ஷிப்பில் அவரும் ஒருத்தராக இருக்கார். அவர் சொன்னதுனால மட்டும்தான் நாங்கள் அழகுமதியை இந்த காலேஜை விட்டு அனுப்பினோம், தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. அழகுமதி இந்த காலேஜுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டாப்பு. அதனால் எப்படி சார் நாங்கள் இவங்களை அனுப்புறதுக்கு மனசு வரும்? அதனால தான் எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது எல்லாமே சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷங்க சார். இங்கே பாருங்கள் அழகுமதி, எங்களை மன்னிச்சிருங்க. யாரோ ஒரு பேச்சு கேட்டதுனால தான் உங்களோட வேலையை நாங்கள் போக வச்சோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுக்குள்ளே எவ்வளோ தூரம் போயிருக்கீங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இனிமேல் நீங்கள் இந்த காலேஜை விட்டு எப்போவுமே எங்கேயுமே போக முடியாது. உங்களை நாங்கள் பெர்மனன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அழகுமதிக்கு பயங்கர சந்தோஷம். அந்த நேரம் பார்த்து நம்ம அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் பதறடிச்சிட்டு காலேஜுக்கு ஓடி வராங்க. வந்த உடனே மதி, என்னாச்சு மதி, நியூஸு பேப்பர்லலாம் உன்னை பற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஏதோ ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்னாச்சு, உன் வேலை போச்சாமே அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருமா, நீங்கள் எதுக்காக வந்தீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துப்பேன்ல, எதுக்காக நீங்கள் அடிக்கடிக்கு இங்கே வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வராமல் இருப்போமா? அம்மா நீ கவலையே படாதம்மா, போன வேலை எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு. உங்கள் மாப்பிள்ளை தான் எனக்கு திரும்ப வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களாம்மா. முறையாக உங்கள் மாப்பிள்ளை எனக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இதை நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மதியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சுரேஷ் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, மதிக்காக முதல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மாப்பிள்ள. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி அவ மாறி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவா. அவ திமிரு பிடிச்சவெல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க மாப்பிள்ள. அவளை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே, சரிங்க எனக்கு வேலை இருக்கு, ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அழகுமதி ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், இங்கே பாருடி, இந்த வீட்டில் வந்த உடனே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவும் எங்கள் மாப்பிள்ளை குடும்பத்துக்கிட்ட இருக்கிற உறவும் பிரிச்சுட்டியடி, 2 பேருக்கும் சண்டையை உருவாக்கி வச்சுட்டியடி. இங்கே பாருங்க நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி, வேலைக்கு போக வேணாம்னா போகாமல் இருக்க வேண்டியதானே, வீட்டில் இருக்கிறதுக்கு என்னடி உனக்கு நோவு, எதுக்காகடி என்னோட மாப்பிள்ளையும் சுரேஷையும் சண்டை போட வச்ச அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க, உங்கள் மாப்பிள்ளை தான் தேவையில்லாமல் என்னோட வேலையை பற்றி போய் பிரின்சிபல் கிட்ட பேசியிருக்காரு. இனிமேல் என்னை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் பண்ணது தானே தப்பு, அவரை கேட்காம இப்போ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னோட வேலை எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும், இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னோட வேலையை பற்றி அவர் போய் பிரின்சிபல் கிட்டலாம் பேசணும்? இங்கே பாருங்க, கடவுள் நல்லவங்களுக்கு நல்லதை தான் செய்வார். அவர் எல்லாமே கெட்ட எண்ணத்தோடு செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி தான் நடக்கும். இங்கே பாருங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மார்க்கமாக தான் இருக்கீங்க. ஒருத்தர் என்னடனா இவ்வளோ வேலை வாங்கி அவங்கள கண்டபடி பேசி அவங்க மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்க
இருக்காங்கன்னா அவங்கள பாராட்டினா கூட பரவாயில்ல, அவங்கள குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறதும், அவங்கள ஒரே சரியா வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறதும் அது என்னங்க நியாயம்? அது மட்டும் இல்லாம அவங்க மனசு நோகுற மாதிரி எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா? நீங்களும் ஒரு 2 பொட்ட புள்ளைய பெத்திருக்கீங்க. அவங்களோட மாமியாரும் இப்படி இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா? உங்க பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? உங்க பொண்ணு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அதாவது 2 வருஷமா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நான் வேலைக்கு போனா மட்டும் உங்களுக்கு கசக்குதோ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி இருந்துட்டு நம்ம சுரேஷோட அப்பா அம்மா கிட்ட பேசவும், இதை கேட்ட சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியராஜ் வராரு. வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம அழகுமலர் இருந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே, என்னப்பா மதி, உன்னோட வேலை இப்போ திரும்பவும் உனக்கு உனக்கு வேலை கொடுத்துருக்காங்களா? என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நான் எதுவுமே பண்ண கிடையாது. இந்த வீட்டு மாப்பிள்ளை தான் போய் இனிமே நான் வேலைக்கு வரக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கோ நான் வேலைக்கு போகிறது பிடிக்கல, அதனால மதியம் இந்த வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பல் கிட்ட பேசியிருக்காரு. அவர் பேசினதுனால என்னை அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த காலேஜை விட்டு அனுப்ப முடியாமல் கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக போராடி இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்காக என்னோட புருஷன் முறையாக அவங்க மாமாவை எதிர்த்து நின்றுருக்காரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாரு, உன்னை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பல, சுரேஷ் வரட்டும், சுரேஷ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, அவர் வந்தால் கூட நீங்கள் பேசுங்க, உங்கள் மாப்பிள்ளை பண்ணது தப்பு பண்ணவர் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், அவர் பேச்சாதான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா எனக்கு புரியல, நம்ம இங்கே இருக்கிறவங்கன்னா அடிமையா அவர் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் நடக்கிறதுக்கு? இங்கே பாருங்க, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன், உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னோ அதாவது கொடுக்கக்கூடாதுனோ இல்லை உங்களை எதிர்த்து பேசணும்னோ எனக்கு அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணம் என் மனசுக்குள்ள இருக்குதான். ஆனா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணம் வரவே மாட்டேங்குது. நீங்க அந்த நிலைமைக்கு என்ன தள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, என்னங்க இப்படியெல்லாம் பேசிட்டு போறாவ, இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோ. அந்த அழகுமலர் என்னன்னா அந்த மதிப்பேச்சை கேட்டுட்டு ஏதோ நான் கொடுமைக்காரி மாமியார் மாதிரி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா அந்த அழகுமலரும் சீக்கிரமாக மாறி அந்த மதிமறை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நமக்குன்னு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளே பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு அடிமை மாதிரி தாங்க இந்த வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனேயே, இங்க பாரு, முதல்ல சுரேஷ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மலர் இருந்துட்டு பாக்கியராஜ் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சா? சுரேஷ் இப்படியெல்லாம் பண்ணானான்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சுரேஷ் இதே மாதிரி இருந்தானா கண்டிப்பா அவன் வாழ்க்கையில உருப்பட்டுருவான், சந்தோஷமாவும் இருப்பான். உங்கள் மாமா பேச்சை கேட்காம இருந்தானா கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மலரு, கண்டிப்பாக சுரேஷ் இனிமே தங்கராஜ் அண்ணன் பேச்சை கேட்கவே மாட்டான், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்காக கவலைப்பட போகிறேன், நான் கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறேன், கண்டிப்பாக அழகுமதி சுரேஷை மாற்றி வழிக்கு கொண்டு வந்துருவான்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியராஜ் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, இங்கே பாரு மலரு, உன் முகத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலரு. இங்க பாருங்க, உங்க அம்மா கிட்ட நான் ஒரு காலையில ஒரு வார்த்தை சொன்னேன் பாத்தியா, அதை நினைச்சாதாங்க எனக்கு இவ்வளோ பெரிய தைரியம் வந்துச்சான்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குதுங்க. நான் எப்பவுமே உங்களோட அம்மாவை எதிர்த்து பேசினது கிடையவே கிடையாது, திரும்பவும் பதில் சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் வரவே வராது. ஆனா இப்போ மதியை பார்த்து பார்த்து எனக்கும்
உங்ககிட்ட பேசணும்னு தோணுதுங்க. அது மட்டும் இல்லாம என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. உங்க அம்மாவ அசிங்கப்படுத்தி பேசணுனோ, இல்ல அவங்கள மரியாதை குறைவா நடத்தணுனோ, உங்களுக்கு மரியாதை குடுக்கக்கூடாதுன்னோ எனக்கு எண்ணமே கிடையாதுங்க. உங்க அம்மாவையும், உங்க அப்பாவையும் நல்லபடியா பார்த்துக்கணுன்றது தான் என்னோட எண்ணம். ஆனா அவங்க எதுக்கு பாரு என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. என்னோட அம்மா இந்த மாரி சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க ஒரு நாளாவது அந்த வீட்ல இருப்பீங்களா? ஆனா நான் இத்தன வருஷமா இருந்துட்டேன். எப்படி இத்தன வருஷமா நான் இப்படி சுயமரியாதை இல்லாம இருந்தேன்னு எனக்கே தெரியலங்க. அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு மலரு, என்ன மலரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்போ நான் இப்படியே உங்க அப்பா அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம, அடிமை மாரி சுயமரியாதை இல்லாம அப்படியே இருக்க சொல்றீங்க. அப்படிதானே? ஐயோ! மலரு நான் அப்படியெல்லாம் சொல்லல மலரு. நீ ஸ்டார்ட்டிங்லேருந்தே அம்மாக்கும், அப்பாவுக்கும் பணிஞ்சு போக ஆரம்பிச்சுட்ட. அதனால நீ இப்படி பேசுறது அவங்களோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மலரு. அததான் சொன்னேன் மலரு. இங்க பாருங்க, நான் இத்தனை வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அத பத்தி நீங்க ஒரு நாளாச்சும் பேசியிருக்கீங்களா? இப்போ அப்பா, அம்மாவா மனசு கஷ்டப்படும்னு எப்படிங்க உங்களால பேச முடியுது? அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நியாயமா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து சுரேஷ் வந்துடுறாரு. வந்த உடனேயே ரொம்ப சந்தோஷமா சுரேஷ் வந்ததை தெரிஞ்சு நம்ம சுரேஷை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க பாருங்க, எனக்காக இந்த வேலையை வாங்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சுரேஷுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு பக்கம் தன்னோட அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இங்க பாரு, இங்க பாரு, முதல்ல கட்டி பிடிச்சிக்கிறத நிறுத்து, முதல்ல விலகு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வேலைக்கு விடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க என்னதான் நினைச்சாலும், என்னதான் பண்ணாலும் நீங்க இப்படி ஒரு விஷயத்த எனக்காக பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷை திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, இங்க பாரு சுரேஷே, இங்க நடக்கிறதெல்லாம் என்ன நடக்குதுங்க? பெரியவங்க இருக்காங்க, பெரியவங்க சின்னவங்க இருக்காங்கன்னு கூட தெரியாம இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களா? இப்படி கேவலமா பண்றதுக்கு உன் பொண்டாட்டிக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதுவும் மாப்பிள்ளைக்கும் உனக்கும் வேற சண்டையை வர வச்சுட்டாலாமே. என்னடா பண்ணி தொலைச்ச நீ? மாப்பிள்ளையை எதிர்த்து எதுக்காக பேசின? அதுவும் மாப்பிள்ளை மேல கையை வேற வச்சியாமே. இங்க பாருங்கப்பா, ஏதோ கோவத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான்ப்பா. நான் மாமாக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா மாமா ஃபோனே எடுக்கல. நீங்க பண்ணி பார்த்தீங்களா? இங்க பாருடா சுரேஷ், நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைடா. இவளை வேலையை விட்டு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது கரெக்டு தானடா. இவ வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்தா என்ன? நீ வேலைக்கு போறல, நீ வேலைக்கு போறது பத்தாதா? மலர் மாதிரி இவளும் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே மலருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் இது பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, இங்க பாருங்க அத்தை, நான் இப்படி பேசுறேனேன்னு நீங்க யாரும் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க பொண்ணு இப்போ 2 வருஷமா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கா, வேலைக்கு போகலன்னு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் எதுவும் ஆசைப்படக்கூடாதா? உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக வீட்லேயே அடைஞ்சு கிடக்கணுமா? இல்லை வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? உங்களுக்கும் மனசாட்சின்றது ஒன்று இல்லைங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, பாருங்க காலையிலையும் இப்படி தாங்க பேசினா. ஏதோ நான் அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்த மாதிரியும் என்னை எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்க. நான் காலையில் உங்ககிட்ட சொன்னதுக்கு நீங்கள் நம்பலைல்ல. இப்போ பார்த்தீங்களா, இந்த 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 வாயாடி இவளையும் மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ இவளும் மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ எப்போ நம்மளெல்லாம் எதிர்த்து இவளும் வேலைக்கு போக போகிறான்னு தெரியலங்க. இது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதா இல்லையான்னு பாருங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா மரியாதையும் மானத்தையும் இவங்க 2 பேருமே போக வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, அண்ணி என்னம்மா பேசினாங்க? அண்ணி கரெக்டாக தானே பேசினாங்க. அண்ணி பேசினதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடே நீ வாயை மூடிட்டு அமைதியை இருடி. உன்னை யாராவது கேள்வி கேட்டாங்களா? முதல்ல அமைதியை இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியை வந்துட்டு அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், இங்கே பாரு சுரேஷ், எல்லாம் உன் பொண்டாட்டி பண்ணுற வேலை தாண்டா. உன் பொண்டாட்டி பண்ணுறதுனால இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கற்றுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தியா? இங்கே பாருங்கம்மா, எல்லாரும் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களாம்மா? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இருக்கட்டும், விடுங்களா? எதுக்காக எல்லாரையும் நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறத விட்டுட்டு அவங்களோட விருப்பத்துக்கு அவங்க
அவங்கள இருக்க விடுங்க. அதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அண்ணி மட்டும் போய் ஒரே ஒரு கேஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே உள்ளே போயிடுவோம்மா. இத்தனை வருஷமா அவங்கள அடிமையாகவும் அவங்கள ஒரு வேலைக்காரியாகவும் தானே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அண்ணியோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. இனிமேல் நீங்கள் யாரையும் அடிமையாக நடத்த தேவலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. சுரேஷ் நமக்கு எதிராக திரும்பிட்டான். இனிமே அவ முந்தானையில் முடிச்சு வச்சுக்கிட்டாங்கங்க. இனிமே சுரேஷ் நம்ம பேச்சு கேட்க மாட்டான். பாக்கியராஜ் பாருடா சுரேஷ் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம சுரேஷ் பண்ணதெல்லாம் சரியா தப்பான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல்